குருவுடைய கடாட்சம் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று இந்த காலகட்டத்தில் செஞ்சிருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாக்கியஸ்தானம் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வலிமையான கிரக அமைப்பு. இந்த 2 கிரகங்களும் வலிமையாக இருக்கிறதுனால நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு, குறிப்பாக அந்த சித்திரை மாதத்துக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கருங்காலி மாலை அணிகிறது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை உண்டு பண்ணும். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் கொஞ்சம் குறையும். அதனால் நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்துறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். நெகட்டிவ் எண்ணங்கள் ஏதாவது ஒரு பொருளையோ ஒரு வண்டியிலே போனால் கூட அந்த வண்டி நம்ம மேலே மோதினா என்ன அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அந்த நெகட்டிவ் தாட் வரக்கூடாது, உங்கள்கிட்ட இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக பேசணும் அப்படின்னு நினைக்கிற தனுசு ராசி என்பர்கள் இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது திட்டங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தோம், ரொம்ப நாளாக திருமணத்துக்காக பிளான் பண்ணோம், ஆனால் நடக்காமல் தள்ளி போயிட்டே இருந்தது. அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுனா வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க, அது நேருக்கு மாறாக வேறொன்றா நடந்திருக்கும். நிறைய ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதுனா வரைக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த காலகட்ட கிரக அமைப்பு குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த நிலை மாறும். இந்த நினைத்தது நடக்காமல் போச்சு இல்லையா, அது எல்லாமே இனி நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முதிர்ச்சியோடு இந்த காலகட்டத்தில் விவேகமும் இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மனப்பற்றாக்குறை அப்படிங்கிற அந்த நிலை கொஞ்சம் மாறும். நீங்கள் விரும்பியது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். ரொம்ப நாளாக நான் மனதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் வச்சுருந்தேன், ஆனால் ஒன்று கூட நிறைவேறாமல் தள்ளி போயிட்டே இருக்கே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அந்த குறிக்கோள் அந்த இலக்கை அடையக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று தேவையில்லாத ஒரு சில அணுகுமுறைகள் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வரும். கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அணுகிற முறையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு பெயர், புகழ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய டேலண்ட்டை இந்த காலகட்டத்தில் மற்றவங்க புரிந்துப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்புகள் உங்களுக்குன்னு நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொது காரியங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு இதெல்லாம் உயரக்கூடிய கிரக அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கௌரவம் கொஞ்சம் கொஞ்சமாக உயரப்போகுது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலும் இனம், மதம், இயக்கத்தை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முதன்மையான பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மறுமணம் போன்ற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணையால் ஒரு சில செலவுகளையும் இன்னல்களையும் அனுபவிச்சுட்டு இருந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க மூலியமாக ஏதாவது வருமானம் இதில் யோக பலன் கிடைக்கக்கூடிய கிரக அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதனா வரையிலும் உங்களுடைய மனைவி மூலிமா கொஞ்சம் செலவு ஏற்படுச்சு, அவங்க மூலிமா வருமானம் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க மூலிமா ஏதாவது வேலைக்கு போயோ அல்லது எக்ஸ்ட்ரா வீட்லேயே ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க்கு செஞ்சோ ஏதாவது ஒரு வருமானத்தை கொடுப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். அதே மாதிரி மறுமணத்திற்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அந்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கூடி வரப்போகுது. இந்த மனதுக்குள்ளே இருந்த அந்த மனசுமை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்குள்ளே வரும் அப்படின்னே சொல்லலாம். ஆடம்பரமாக அந்த பொருள் வாங்கலாம், கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆர்வம் வரும். அதற்காக கொஞ்சம் கூடுதலாக எஃபெக்ட் போட்டு எல்லாம் வாங்கிடுவீங்க. இஎம்ஐ போட்டு நிறைய
நிறைய இன்னல்களை மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் தேவையில்லாத ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நினப்பு இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நிலமாவது வாங்கி போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ரொம்ப நாளாக இருந்திருக்கும். அந்த இலக்குகள் அந்த எண்ணம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். தாய் வழி சொத்தில் ஒரு சில இன்னல்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் இருந்தது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தாய்மாமன் வழி உறவுகளால் ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். வேலை பளு கொஞ்சம் ஒரு பக்கம் அதிகமானாலும் அதற்கேற்ற ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுவீங்க. அதற்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டான நேரத்தில் சமைச்சிருவேன், ஆனால் அந்த டைமுக்கு என்னால் சாப்பிட முடியாது, கொஞ்சம் நேரம் தள்ளி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. வேலை பளு அதிகமாக இருக்கிறதுனால அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சமுதாயத்து மத்தியிலையும் சரி, உற்றார் உறவினர்கள் மத்தியிலும் சரி, நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து இது எல்லாமே உயரக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சமுதாயத்துலேயும் சரி, உறவுகளும் சரி, உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உதவிகரமாக இருப்பாங்க. அதனால் இந்த காலகட்டம் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். விலகி சென்ற உறவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வருவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அது உற்றார் உறவினராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு மறுபேச்சு இல்லாமல் இவங்க சொல்கிறது கரெக்டுப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக என்னால் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல, பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த விஷயத்தெல்லாம் செய்வீங்க. குலதெய்வ அருள் பரிபூரணமாக அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் போது, அதனால் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியாமல் இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் நினச்சிங்கன்னாவே போயிட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி கிரக அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பித்ருக்கள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். அது செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்னாவே இந்த பித்ருக்களோட ஏதாவது ஒரு இன்னல்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்களே கூட எங்களுடைய தமிழ்லைனில் பார்த்துருப்பீங்க, ஏமா காக்காயை வச்சுருக்கீங்க அப்படின்னு. முன்னோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதோடு கூட குலதெய்வ வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசு வேலைக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அரசு மூலிமா ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது கொஞ்சம் தாமதமாயிட்டே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத இருந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீண்ட நாள் ஆசை இந்த காலகட்டத்தில் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தாயோட நல்லாசி, அதே மாதிரி உங்களுடைய உறவுகளுடைய நல்லாசி இதெல்லாம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு அந்தஸ்துள்ள நபராக, நல்ல ஒரு மரியாதை உள்ள நபராக இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்கள் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். இதுவரை பல முகம் கொண்டு இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு முகம்தான் எடுக்கிற காரியத்தில் சக்ஸஸாக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இலக்கை நோக்கி தான் பயணிக்க போகிறீங்க. இதனால் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போகலாமா இந்த பக்கம் போகலாமா எந்த வேலையை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலையோடு தென்பட்டு இருந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஒரே ஒரு இலக்கு ஒரே ஒரு குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் செயல்பட போகிறீங்க. அந்த குறிக்கோளை இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதரரால் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். மூத்த சகோதரருக்கு ரொம்ப நாளாக வீட்டில் எதுவும் சுபகாரியம் நடக்காமல் தள்ளி போயிட்டே இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அவங்க மூலிமா ஒரு சில பாராட்டுகளும் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி குழந்தைகள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலை இல்லாமல் இருந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாள் இலக்கு லட்சியம் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற போது. தனவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு கலகலப்பு
நிம்மதி இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். திருமணம் போன்ற சுபகாரியங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல ஒரு முடிவுக்கு வரும். ரொம்ப நாளாக இழுபறியாகவே இருக்குது, வரன் தேடிகிட்டே இருக்கும், நல்ல ஒரு வரன் அமையல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் விளையாட்டில் ஏதாவது கலந்துக்கிட்டிங்கன்னா கூட வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. என்ன ஒன்று சின்னதாக காயமோ ஏதாவது கீரில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. விளையாடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதேமாரி நண்பர்கள் உங்களை தவறான பாதையில் இந்த காலகட்டத்தில் அழைக்கக்கூடும். ஆசை வார்த்தை கூறி கெட்ட சவகாசங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் இது தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனை இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு வைத்தியமே செஞ்சுட்டு இருப்பீங்க. என்ன நோயின்னு தெரியல, ஆனால் நான் ஒரு சில வைத்தியம் செஞ்சிட்டு இருக்கேன், அது பூர்ணமாக சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த வைத்தியத்தை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் இந்த வைத்தியம் செஞ்சால் இது கரெக்டாக சரியாகும் அப்படிங்கிற மாதிரி அந்த புரிதல் உணர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். நீங்கள் செய்கிற அந்த வைத்திய முறையும் நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம். ஏன்னா அது 5ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கிறது. உங்களுடைய மிகுதியான பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். என்ன நினைக்கிறீங்களோ அந்த வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வராக்கடன் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகும். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பல வருடங்களாக விற்க முடியாத இருந்த ஒரு பொருளை இந்த காலகட்டத்தில் விற்பீங்க. அதன் மூலிமா பெரிய வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முதலீடு இல்லாமல் ஒரு சில விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆன்லைன் வர்த்தகம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஆசை அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. ஆசிரியர்களுக்கு, வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஜோதிடர்களுக்கு, வக்கீல் இந்த மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும். வாழ்க்கை தரமும் உயரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. நல்ல ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் இது அப்படின்னு சொல்லலாம். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதனால் வரைக்கும் ஒரு சில இணக்கமற்ற சூழ்நிலை இருந்தது இல்லையா, அந்த நிலை மாறும். ஏன்னா 5ல் சூரியன் இருக்கிறதுனால அரசு அதிகாரிகள் மூலிமா ஒரு சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முதலீட்டாளர்கள் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய வீட்டில் இருக்கிற முன்னோர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டுட்டு செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை. ஏன்னா 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலுப்பெற்ற கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதுனால பெரிய பெரிய விஐபிகளுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானும் செவ்வாயோட சேர்க்கை இருக்கிறதுனால அவங்க 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால 2, 3க்கு அதிபதி சனி பகவான், 5, 12 கூடிய செவ்வாயும் சேரும்போது ஒரு சில குறுக்கு புத்திகள் இந்த காலகட்டத்தில் வரும். தேவையில்லாத இன்னல்களை மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். சட்ட ரீதியாக சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத விஷயங்களில் அதிகமாக நீங்கள் இன்வால்வ் ஆக வேண்டாம். ஒரு சிலர்லாம் தவறான பாதை, தவறான செயல் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு சிலர்லாம் இறங்குவீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியும். கவனமாக இருக்கணும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ.